உலக புகழ்பெற்ற திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வழங்கப்படும் லட்டுவில் மாடு, பன்றி, மீன் போன்ற விலங்குகளின் கொழுப்பு கலந்த நெய்யை பயன்படுத்துவதாக எழுந்துள்ள புகார் பக்தர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. இந்நிலையில் இது தொடர்பாக தான் அப்போதே எச்சரித்ததாகவும் அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என கோவிலின் முன்னாள் தலைமை அர்ச்சகர் கூறியிருக்கின்றார். கடந்த 5 ஆண்டு காலம் கலப்பட நெய் மூலமே நெய்வேத்திய பிரசாதம் கடவுளுக்கு தயார் செய்யப்பட்டு வந்துள்ளதாக திடுக்கிடும் தகவலை அவர் வெளியிட்டிருக்கின்றார். இதுகுறித்து முன்னதாக நடத்தப்பட்ட ஆய்வில் லட்டு தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட நெய்யில் மீன் எண்ணெய், மாமிச கொழுப்பு ஆகியவை கலந்திருப்பது உறுதி செய்யப்பட்டது. இதற்கிடையில் லட்டுவில் விலங்குகளின் கொழுப்பு பயன்படுத்தப்பட்டிருப்பதாக கூறப்படுவது பொய் குற்றச்சாட்டு என முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி கூறியிருக்கின்றார். இது அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் தற்போதைய முதல்வர் சந்திரபாபு நாயுடு முன்வைக்கும் குற்றச்சாட்டு என்றும், அரசியலுக்காக சந்திரபாபு நாயுடு சமயத்தை பயன்படுத்துகிறார் என்றும் அவர் சாடியுள்ளார்.